எல்லா விஷயமும் என்னால வந்து பார்ட் 1ல சொல்ல முடியல. பார்ட் 2ல அவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் விஷயம் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவங்க வந்து எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப டவுனா இருக்க நாள்ல வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, "நீ வந்து ஏன் இவ்வளோ சோகமா இருக்க? நீ போ, வெளிய போ, என்ஜாய் பண்ணு. சேவ் பண்ணணும், மணி சேவ் பண்ணணும். என்ன பண்ண போற ஃபியூச்சர் பத்தி என்னைக்கும் யோசிக்காத." என்கிட்ட எதுவுமே இல்லாதப்போ 3 குழந்தைங்க இருக்கும்போது நான் என்னைக்குமே பயந்ததில்ல. அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிடுவேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. "உன்கிட்ட இப்போ ஒரு பெர்மனன்ட் ஜாப் இருக்கு. நீ எதுக்காக ஃபீல் பண்ற? எதுக்காக சேடா இருக்கன்னு?" எப்பவுமே மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்காக என்ன நான் டேக் கேர் பண்ணிக்கணும். எனக்கு செல்ஃப் கேர் சொல்லிக் குடுத்தது அவங்க தான். "உனக்கு புடிச்சது நீ வாங்கு. உனக்கு புடிச்சது பண்ணு. உனக்கு போக தான் மத்தது." அந்த மாதிரி என்ன எப்பவுமே மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் தேங்க் யூ சோ மச் மம்மி. அ இன்னைக்கு வந்து நான் இருக்கிற இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து என்னோட அம்மா தான். ஐ வில் ப்ரவுட்லி சே எல்லாமே என்னோட அம்மா தான். இப்போ வந்து எனக்கு தெரியாது வெதர் ஷி வில் பி ஹேப்பி சீயிங் திஸ் வீடியோ. பிகாஸ் அவங்களுக்கு வந்து இந்த மாரி நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் வெளிய சொல்றதுலாம் பெருசா விருப்பம் கிடையாது. அவங்க வந்து எவ்ளோ கஷ்டம் ஃபேஸ் பண்ணும்போது கூட வாய மூடிட்டு அழணும்னு நினைப்பாங்க. வெளிய அந்த சத்தம் கேட்டுறக்கூடாதுன்னு. ஸோ இந்த வீடியோ நான் பண்றதுக்கு அவங்க ஹேப்பியா இருப்பாங்களான்னு தெரியல. பட் ரியலி ஐ வாண்ட் டூ விஷ் ஹர் அ வெரி ஹேப்பி பர்த்டே அண்ட் ஐ வாண்ட் டூ டெல் ஹர் வெரி தேங்க் யூ. இது வந்து எல்லாருக்கும் அவங்களோட அம்மா ரொம்ப ஸ்பெஷல் தான். நான் வந்து அது இல்லன்னு சொல்லவே இல்ல. பட் எனக்கு வந்து என்னோட அம்மா வந்து நான் என்னோட அம்மாவா இல்லனாலும் நான் வெளிய இருந்து பார்த்தாலும் இந்த மாரி ஒரு லேடிக்கு வேற எது எனக்கு சொல்றது என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்க் யூ சோ மச் மம்மி. தேங்க் யூ சோ மச். ஐ லவ் யூ சோ மச் மம்மி. இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுல எப்படி என்னுடைய குழந்தைய நான் படிக்க வைக்க போறேன்? என்னால முடியுமா? அப்படின்னு நான் என்னைக்குமே யோசிக்கும்போது என்னோட அம்மா சொல்லுவாங்க, எதுவுமே இல்லாதப்ப, ஜீரோவா இருந்தப்பவே நான் வந்து 3 பசங்கள வந்து படிக்க வச்சு, இன்னைக்கு இந்த நிலைமையில நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா இத விட பெஸ்ட்டா தான் நீ வந்து உன் குழந்தைக்கு நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் என்னைக்குமே அவங்க வந்து படி, படி, படின்னு சொன்னதே கிடையாது. எல்லாமே எங்கள ஓன் இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ண வச்சாங்க. படிக்கிறதுனால என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? படிக்கலன்னா என்ன ஆகுன்றத வந்து அம்மா சொல்லி புரிய வச்சாங்க. என்னைக்குமே வந்து படி, புக் எடு அந்த மாரி ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது. அண்ட் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஷி இஸ் அ லிவிங் காடஸ் ஃபார் ஹர். அண்ட் அம்மா வந்து எப்படின்னா, வெளிய யாருக்கும் தெரியாது வந்து நாங்க வந்து கொஞ்சம் புவர் அப்படின்றதுலாம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா, நான் வந்து ரொம்ப நல்லா அழகா பிரெட்டியா ட்ரெஸ்ஸஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா, எல்லாருக்கும் ஸ்டிச் பண்ணதுல இந்த மீந்த துணியெல்லாம் வச்சு கூட அம்மா வந்து அழகழகான ஃப்ராக்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஈவன் இந்த ட்ரெஸ் கூட என்னோட அம்மா ஸ்டிச் பண்ணது தான். எஸ். ஸோ she is very talented. She is very, very talented woman. And I'm so happy and I'm so blessed to have her in my life. Thank you.